நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இது யார்கிட்ட இருந்து யார் வாங்கின சுதந்திரம்? அதுதான் முதல் கேள்வி. அதாவது வெள்ளைக்காரன் வந்தால் நம்ம அடிமையாகணும், அவங்ககிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி எல்லாமே சுதந்திரமா இருந்தோமா இல்லையா? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சு? இங்கே குறுநில மன்னர்கள், நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள் இவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கீழே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் கீழ் ஜாதிங்கிற பேரில், பண்ணை ஆட்கள்ங்கிற பேரில், கூலி ஆட்கள்ங்கிற பேரில் அடிமையாக தான் இருந்தாங்க. யார் சுதந்திரமாக தான் நினைக்கிறீங்க? தெருக்குள்ளே கூட போக முடியலைங்க. வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறமா அவன் ஸ்கூலை திறந்தான், யார் படிக்கவே கூடாதுன்னு சொன்னால் அவங்களாம் படிக்கிறது வாய்ப்பு கிடச்சி. புரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்கள் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் நினச்சி. அதாவது வெள்ளைக்காரனுடைய ஆட்சி சரியான ஆட்சி நான் சொல்ல வரல. வெள்ளைக்காரன் இங்கே நிறைய லூட் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். ஆனால் எல்லா விதத்தையும் வந்து ஏதோ ஒன்று, அதாவது வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம், வெள்ளைக்காரன் வரதுக்குன்னா நம்ம என்னமோ வந்து பயங்கர சுதந்திரமாக இருந்த மாதிரி பேசிங்க. அப்போ யார் சுதந்திரமாக இருந்தாங்க? மேட்டுக்குடி மக்கள் சுதந்திரமா இருந்தாங்க. அவங்களே சுதந்திரம் பறி போச்சு. அப்ப இந்த சுதந்திரம் யார்கிட்ட இருந்து யாருக்காக வாங்க சுதந்திரம் அப்படின்னு கேள்வி இருக்கு. அதோட பெரியார் சொன்னாரு, பூட்டு அப்படியே தான் இருக்கு, சாவிதான் கை மாறுதுன்னு சொன்னாரு. நீங்க